விஷ்ணுவும் பிரம்மாவும் ஆதியும் அந்தத்தை பார்க்க முடியாம தவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து இறைவனோட தோற்றத்தை வெளிப்புறத்தையும் அண்ட் பின்புறத்தையும் பார்க்குற அழகான ஒரு சேர்வை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. வணக்கம் மக்களா பரதநாடு. இன்னைக்கு வந்து 7வது நாள் காசி விசாலாட்சி சமேதர் காசி விஸ்வநாதரோட வைகாசி விசாக திருவிழாவில் தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து சாமி வந்து பல்லாக்கில் எழுந்தருக்காங்க. முன்புறம் எப்படி அழகாக இருக்குமோ அதே போல் பின்புற அழகையும் ரசிக்கிற மாதிரி அந்த ஜடாமுடிக்கு உள்ள சிவனுக்கும் சரி விசாலாட்சி அம்மனுக்கும் சரி அந்த முடி அழகை தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு அவ்வளோ அழகாக அலங்காரத்தோட இந்த பல்லாக்கில் வந்து சீரு சிறப்புமாக வந்துட்டு இருக்காங்க. இன்னைய மண்டாப்படிக்காரர்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு தெரு, திரௌபதி அம்மன் கோயில் தெரு மற்றும் பத்தானி கடை தெரு, இந்த 3 தெருக்கள் தான் இன்னைக்கு மண்டாப்படியாக சீரு சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. கொடியேற்ற அன்னைக்கு நாதஸ்வரம் தமிழ் ரசித்தோம். இன்னைக்கு அதுக்கப்புறம் இந்த வீதி உலாவில் இன்னைக்கு தான் அந்த இசை வந்து ஒளிபரப்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து சீர சிறப்புமான ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெண்ணத்தாலியானது நாளைக்கு நிகழவிருக்கு. அதுதான் நம்ம ஊர்லேயே கொஞ்சம் ஸ்பெஷலானது. ராஜகோபால சுவாமி கோவில் மன்னார்குடியில் எப்படி வெண்ணத்தாழி நிகழ்வு இருக்குமோ அது மாதிரி நம்ம ஊரில் வந்து சீர சிறப்புமாக நடக்கப்படுது. அந்த நிகழ்வையும் மறக்காமல் வந்து கலந்துங்க. காலைல டைமிங் தெரில, பட் தெரிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.